Hi guys, நான் welcome to Pedia. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னா Chandrayaan-3. அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா Chandrayaan-3 தான் ரொம்ப ஒரு சென்சேஷனல் நியூஸா போயிட்டு இருக்கு. சோ அந்த Chandrayaan-3 பத்தியும் அது Chandrayaan-2 and 1 பத்தியும் அப்புறம் அது எப்படி வர்க் ஆகுதுங்கிறதையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல இதோட கன்டினியூஷன்லயே டீடைலா பார்க்கலாம். சோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். Chandrayaan-1. ஸோ எடுத்த உடனே நம்ம Chandrayaan-3க்கு போகலாம். ஸோ Chandrayaan-1லேருந்து நம்ம போகலாம். ஸோ Chandrayaan-1 வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர் எப்படி வந்தது? ஸோ சந்திரா, அதாவது சந்திரான்னு வந்து பார்த்தீங்கன்னா மூணுன்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்டில். அப்புறம் யானானா கிராஃப்ட் வெஹிக்கல்னு அர்த்தம். ஸோ இந்த சந்திரா அப்புறம் யானா இது ரெண்டுத்தையும் சேர்ந்து தான் சந்திரயான். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் லூனார் ப்ரோப். அதாவது இந்த இந்தியன் லூனார் ப்ரோப்னா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்ஃபர்மேஷன் கேதரிங் ஸ்பேஸ் கிராஃப்ட். இது வந்து எதுக்கு டிசைன் ஆகுதுன்னா ஒன்று லூனார் சர்ஃபேஸில் லேண்ட் ஆகணும், இல்லைனா அதோட ஆர்பிட்டில் போகிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் த சந்திரயான் ப்ரோக்ராம். ஸோ இந்த சந்திரயான் ப்ரோக்ராம்குள்ளே இருக்கிற இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லூனார் ப்ராப், அதாவது Chandrayaan-1 சொல்கிறாங்க. The Chandrayaan program, it was launched by the Indian Space Research Organization (ISRO) in October 2008 and operated until August 2009. The mission included an orbiter and a MIP, Moon Impact Probe. அதாவது நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். அதாவது ஸ்பேஸ் ரிசர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இஸ்ரோ தான் வந்து இப்போதைக்கு இருக்குது. ஸோ இது முதல்ல கவர்மெண்ட் தான். இது வந்து அக்டோபர் 2008 தான் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் ஆகஸ்ட் 2009 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்ரேட் ஆகிருக்குது. அப்புறம் இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டரும் ஒரு எம்ஐபியும் இருக்குது. ஸோ அது ஒரு ஆர்பிட்டரும் ஒரு எம்ஐபியும். ஸோ ஆர்பிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு சுற்றி ஆர்பிட் பண்ணும். அதுவே எம்ஐபியாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மூன் இம்பாக்ட் ப்ராப். இது வந்து எதுக்குன்னா டிசைன் டு டெஸ்ட் சிஸ்டம் ஃபார் ஃபியூச்சர் லேண்டிங் அண்ட் ஸ்டடி த thin lunar atmosphere before crashing on the moon's surface. MIP impacted near the South Pole, but before it crashed, it discovered small amounts of water in the moon's atmosphere. ஸோ Chandrayaan-3 வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டோட்டலி சக்ஸஸ் இல்லை. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில சக்ஸஸ் இருந்தாலும் சில ஃபெயிலியர் வந்து இருந்தது. அதாவது இந்த மூன் இம்பாக்ட் ப்ராப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற ஃபியூச்சர் லேண்டிங், அதாவது Chandrayaan-1 நிறுத்தது இல்லாமல் Chandrayaan-2 Chandrayaan-3 வந்து அனுப்புங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த இடத்துல வந்து ஃபியூச்சர் லேண்டிங் பண்ண வேண்டிய டெஸ்ட் எல்லாமும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லூனார் அட்மாஸ்பியர் வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆச்சு. ஆனால் அது கிராஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அது சவுத் போல் தான் கிராஷ் ஆச்சு. அது வந்து மூணில் வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம இஸ்ரோக்கு வந்து சென்ட் பண்ணிட்டு தான் அது வந்து கிராஷ் ஆகிருக்குது. இப்போ on 14 November 2008, the Moon Impact Probe separated from the Chandrayaan orbiter at 14:36 UTC and struck the south pole in a controlled manner. The probe hit near the crater Shackleton at 15:01 UTC. The location of impact was named Jawahar Point. With this mission, ISRO became the first national agency to reach the lunar surface. Other nations who space agency to have so prior were the former Soviet Union in 1959, the United States in 1962, Japan in 1993, and ESA members in the ESA member states in 2006. European Space Agency is an intergovernmental organization of 22 member states dedicated to space exploration of space. With an estimated cost of the project was 386 crore. It was intended to survey the lunar surface over a 2-year period to produce a complete map of the chemical composition of the surface and the three-dimensional topography. Three-dimensional measures of the surface topography were performed. The polar regions are of special interest as they might contain water ice. Among its many achievements was the discovery of widespread presence of water molecules in the lunar side. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு இம்பாக்ட் ப்ராப் வந்து டோட்டலி வந்து வெடிக்கலை. அதாவது அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்ட்ஸ் வந்து வேலை செஞ்சது அது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 2008 14 நவம்பரில் சந்திராயன் ஆர்பிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்படி போகுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து போய் அந்த ஆர்பிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டரில் வந்து இந்த எம்ஐபி வந்து அங்கே தான் செட் ஆகிருக்கும். ஸோ இந்த எம்ஐபி வந்து பார்த்தீங்கன்னா இது கூட இருக்கிறதுனால இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு உள்ளே போகுது. அதாவது இந்த கரெக்டான டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுற்றிக்கிட்டு இருக்கிற ஆர்பிட்டர்லேருந்து போயிடும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப் வந்து ஹிட் ஆச்சு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருச்சு. ஆனால் அது வந்து ஒரு கண்ட்ரோல்டான மேனரில் தான், அதாவது ரொம்ப வெடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு செதற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. அதை கீழே பார்த்தீங்கன்னா லைட்டாக கிராஷ் ஆயிருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்கிள்டன்கிற ஒரு கிரேட்டர் பக்கத்தில். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லூனாவில் வந்து குண்டும் குழியிலுமா இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழியெல்லாம் அதாவது லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மலமாக இருக்கும். அதாவது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. சாதாரணமாக ஒரு 6 உயரத்தில் இருக்க ஒரு குழியில் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் கிராட்டர்னு சொல்லுவாங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷனோட இஸ்ரோ வந்து 5th நேஷனல் ஸ்பேஸ் ஏஜென்சி டு ரீச் த லூனார் சர்ஃபேஸ். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா இஸ்ரோ வந்து 5வது இடத்த வந்து பிடிக்குது. எதுக்குன்னா லூனார் சர்ஃபேஸில் வந்து 5 நேஷனல் ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க. அதில் 5வது வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யார் விட்டுருக்காங்கன்னா சோவியட் யூனியன். அதாவது 1959 சோவியட் யூனியன், ஃபார்மர் சோவியட் யூனியனும், யுனைடெட் ஸ்டேட்ஸ் இன் 1962, ஜப்பான் இன் 1993 அண்ட் இஎஸ்ஏ மெம்பர்ஸ். அதாவது இஎஸ்ஏ மெம்பர்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 22 மெம்பர் ஸ்டேட்ஸ் இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனுக்காக டெடிகேட் ஆயிருப்பாங்க. With an estimated cost of the project was 386 crores. It was intended to survey the lunar surface over a 2-year period to produce a complete map of the chemical composition of the surface and a 3-dimensional topography. 3-dimensional measure of the surface topography were performed. அதாவது என்னது பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டோட எஸ்டிமேட்டட் காஸ்ட் வந்து 386 crores தான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதோட உண்மையான நோக்கம் என்னன்னா இந்த இடத்துல வந்து இந்த 2 years பீரியடுக்கு அங்கே இருக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் காம்போசிஷன், அந்த சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெமிக்கல் காம்போசிஷன் வந்து ஒரு கம்ப்ளீட்டான மேப் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-dimensional டோப்போகிராஃபி. ஸோ 3-dimensional டோப்போகிராஃபி என்ன பார்த்தீங்கன்னா டோப்போகிராஃபினாலே ஒரு இடத்துல இருக்கிற எப்படி நிலம்லாம் இருக்குது, அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எந்த இடத்துல வந்து எவ்வளோ பெரிய கிரேட்டர் இருக்குது, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எப்படி வந்து சமமாக இருக்குதா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டோப்போகிராஃபின்னு சொல்லுவாங்க. அதுவே 3-dimensional டோப்போகிராஃபினா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய கிரேட்டர் இருக்குது, இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பிளெயினாக இருக்குது, இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மலை இருக்குது, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சதுப்பு நில பகுதி இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான டோப்போகிராஃபி வந்து சொல்கிறது தான் இந்த 3-dimensional டோப்போகிராஃபி. ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ எல்லா இடம் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் போலில் தான் லேண்ட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இந்தியா வந்து தான் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே சவுத் போலில் வந்து இறக்குறாங்க. அதாவது போலார் ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து வாட்டர் ஐஸ் இருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ரீஜன்ஸ். ஸோ அதனால வாட்டர் ஐஸ் மாலிகுல்ஸ் இருக்கிற சான்ஸ் அதிகம். அப்புறம் அவங்களோட அச்சீவ்மெண்ட் என்னன்னா அந்த இடத்துல வைட் ஸ்ப்ரெட் ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் இருந்திருக்கு. அது லூனார் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிகுல்ஸோட ப்ரெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. ஃபெயிலியர் ஆஃப் Chandrayaan-1. ஸோ Chandrayaan வந்து பார்த்தீங்கன்னா 2 years ஓடணும்னு நினச்சாங்க. ஆனால் அது நடந்ததா இப்போ பார்க்கலாம். After almost a year, the orbiter starts experiencing several technical issues, including failure of the star tracker and poor thermal shielding. Chandrayaan-1 stopped communicating at about 20:00 UTC at 28 August 2008. Shortly after which the ISRO officially declared that the mission was over. Chandrayaan-1 operated for 312 days as opposed to the intended 2 years. However, the mission achieved most of its scientific objectives, including detecting presence of lunar water. ஸோ ஒரு வருஷம் முடிஞ்சிடுச்சு. ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற ஆர்பிட்டர் வந்து நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் கிராக்கர் வந்து ஃபெயிலியர் ஆக ஆரம்பிக்குது. அப்புறம் தெர்மல் ஷீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ Chandrayaan வந்து பார்த்திங்கன்னா 20 UTC அப்போது வந்து பார்த்திங்கன்னா 28 August 2009 கம்யூனிகேஷன் வந்து ஸ்டாப் பண்ணிடுது. ஷார்ட்லி ஆஃப்டர் விச் த ISRO officially declared that the mission was over. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோவில் எதுவும் பண்ண முடியல. இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் முடிஞ்சிச்சு சொல்லிட்டு அஃபிஷியல் டிக்ளேர் பண்ணிடுறாங்க. ஸோ Chandrayaan-1 எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா 2 years. ஆனால் அது வந்து ஹோல் 1 year கூட வேலை செய்யல. அதாவது 312 days தான் வேலை செய்யுது. ஆனால் அந்த 312 days அந்த மிஷின் வந்து மோஸ்ட் ஆஃப் இஸ் மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்டிங் த ப்ரெசன்ஸ் ஆஃப் லூனார் வாட்டர். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போன ஸ்லைட்லேயே பார்த்துருந்தோம். லூனார் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிடெக்ட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம Chandrayaan-2க்கு வரலாம். Chandrayaan-2 is the second lunar exploration mission developed by the Indian Space Research Organization (ISRO). After Chandrayaan-1, it consists of lunar orbiter and formally included Vikram lander and Pragyan rover, all of which were developed in India. The main scientific objective is to map and study variations in lunar surface composition as well as the location and abundance of lunar water. The spacecraft was launched from the second launch pad at Satish Dhawan Space Center in Andhra Pradesh on 22 July 2019 at 9:13:12 UTC by LVM-3 M1, previously GSLV Mk2 rocket. The craft reached the lunar orbit on 20 August 2019 and began orbital positioning maneuvers for the landing of the Vikram lander. The lander and the rover were scheduled to land on the near side of the moon in the south polar region at a latitude about 70 degrees on the south and 6th September 2019.
ஸோ சந்திரயான் 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோவால் சென்ட் பண்ண போகிற செகண்ட் லூனர் எக்ஸ்ப்ளரேஷன் மிஷின். ஸோ ஆஃப்டர் Chandrayaan-1க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு லூனர் ஆர்பிட்டர் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்ரம் லேண்டரும் பிரக்யான் ரோவரும் இருக்குது. ஸோ இந்த விக்ரம் லேண்டர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மூணில் போய் அது லேண்ட் பண்ணதுக்கப்புறம் பிரக்யான் ரோவர், அதாவது வந்து ஒரு ரோவர் அந்த லேண்டருக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா வெளியே வரும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் டெவலப் ஆச்சு. இதோட மெயின் சயின்டிஃபிக் அப்ஜெக்டிவ் என்னென்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதோட லூனா சர்ஃபேஸ் காம்போசிஷனோட வேரியேஷன் வந்து ஸ்டடி பண்ணுறதும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போன Chandrayaan-1லேயே நம்ம வந்து தெரிஞ்சிடுச்சு அதாவது லூனார் வாட்டர் இருக்குது. அப்புறம் அதோட லொக்கேஷனையும் அபண்டன்ஸையும் வந்து பார்த்தா தெரிஞ்சுக்கிறதுக்காக போகுது. ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லான்ச் பேட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பேட் நிறைய இருக்கும், அதாவது 1 2 3 அந்த மாதிரி இருக்கலாம். அதாவது சதீஷ் தவான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லான்ச் பேடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை லான்ச் பண்ணுறாங்க, அதாவது ஆந்திர பிரதேஷில். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் எப்போனா 22 ஜூலை 2019 9:13:12 UTCயில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கெட் எந்த லான்ச் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறாங்கன்னா LVM-3M1. இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி GSLV MK2 சொல்லுவாங்க, அதாவது GSLVனா ஜியோ சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். ஸோ இந்த ராக்கெட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை சென்ட் பண்ணுறாங்க. The craft reached the lunar orbit on 20 August 2019 and began orbital position maneuver for the landing of Vikram lander. The lander and the rover were scheduled to land on the near side of the moon in the south polar region at a latitude of 70 degrees south on the 6th September 2019. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 20 August 2019 அப்போது அந்த கிராஃப்ட் வந்து லூனார் ஆர்பிட்டில் வந்து ஆர்பிட்டல் பொசிஷனுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எதுக்குன்னா விக்ரம் லேண்டரை வந்து அந்த இடத்துல லேண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த லேண்டரும் ரோவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணில் வந்து நியர் சைடில், அதாவது போலார் ரீஜியனில் லேட்டிடியூட் 70 டிகிரி சவுத்தில் 6th September 2019 லேண்ட் பண்ணுறதா இருந்தது. சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் ஷார் STSC ஷார் ஸ்ரீஹரிகோட்டா. The spaceport of India is one of the lead centers of Indian Space Research Organization (ISRO), Department of Space (DOS), Government of India. The center provides world-class launch-based infrastructure for national and international customers in accomplishing diverse launch vehicles, satellites, missions for remote sensing, communication, navigation, and scientific purposes. And is one among the best-known names of the spaceports of the world today. The space center, which was popularly known as SHAR, Sriharikota Range, was renamed as Satish Dhawan Space Center SHAR on September 5, 2002 in fond memory of Professor Satish Dhawan, former chairman of ISRO. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டரில் தான் இதை வந்து லான்ச் பண்ண தான் நம்ம பார்த்தோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஷார்னு சொல்கிறாங்க, அதாவது SDSC ஷார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டா, த ஸ்பேஸ் போர்ட் ஆஃப் இந்தியா, இஸ் ஒன் ஆஃப் த லீட் சென்டர்ஸ் ஆஃப் த இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த இஸ்ரோ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா DOS, அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த லீடிங் சென்டர்ஸாக இருக்குது. The center provides world-class launch-based infrastructure for national and international customers in accomplishing diverse launch vehicles, satellite mission for remote sensing, communication, navigation, and scientific purposes, and is one of the best-known names of the space of the world today. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வேர்ல்டு கிளாஸ் லான்ச் பேஸாக இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறது நம்ம இந்தியாவோட வெறும் சேட்டலைட், அதாவது மூணுக்கு போகிறது மட்டும் இல்லை, மாஸ்க்கு போகிறது மட்டும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுறது இல்லை. ஸோ நேஷனல் கஸ்டமர்ஸ், இன்டர்நேஷனல் கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட், அது நம்ம ஊதி சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய சேட்டலைட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சேட்டலைட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இது பிறகு சென்ட் பண்ணுறாங்க. ஸோ இது இந்த சேட்டலைட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் சென்சிங்காக இருக்கலாம், கம்யூனிகேஷனுக்காக இருக்கலாம், நேவிகேஷனுக்காக இருக்கலாம், சயின்டிஃபிக் பர்பஸ்க்காக இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் போர்ட்னா இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் நோன் நேம்ஸாக இருக்குது இந்த வேர்ல்டில். இந்த ஸ்பேஸ் சென்டர் விச் வாஸ் ப்ராப்பர்லி நோன் ஆஸ் ஷார், ஸ்ரீஹரிகோட்டா ரேஞ்ச். இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஸ்ரீஹரிகோட்டா ரேஞ்ச், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்னு ஏன் மாற்றினாங்கன்னா September 5, 2002 தான் இதை பார்த்தீங்கன்னா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் ஷார்னு சொல்லிட்டு மாற்றுறாங்க. ஏன்னா இதோட ஃபார்மர் சேர்மன், அதாவது இஸ்ரோட ஃபார்மர் சேர்மனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் சதீஷ் தவான். அவரோட பேர், அதாவது அவரோட மெமரினால வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரை வந்து அவருக்காக வைக்கிறாங்க, அவர் கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி.
இப்போ Chandrayaan-2 வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெயிலியர் தான். ஏன்னா the craft reached the lunar orbit on 20 August 2019 and began orbital positioning the maneuvers for the landing of Vikram lander. The lander and the rover were scheduled to land on the near side of the moon in the south polar region and latitude of 70 degrees south on 6th September 2019. However, the lander crashed when it deviated from its intended trajectory while attempting to land on 6 September 2019. According to a failure analysis report submitted to ISRO, the crash was caused by a software glitch. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போன ஸ்லைடே பார்த்த மாதிரி தான் 20 August 2008 அன்றைக்கி வந்துருந்தோன்னா அந்த கிராஃப்ட் வந்து லூனார் ஆர்பிட்டை போயிட்டு ரீச் பண்ணுது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டல் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஏன்னா விக்ரம் லேண்டர் வந்து அங்கே லேண்ட் ஆகணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து லேண்டர் வந்து அந்த நியர் சைட் ஆஃப் த மூனில் அதாவது 70 டிகிரி சவுத்தில் 6th September 2019 லேண்ட் ஆகிறதா இருந்தது. ஆனால் அந்த லேண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகுது. ஏன்னா அதோட இன்டெண்டட் ட்ரெஜெக்டரியை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அது டீவியேட் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 6 September 2019 வந்து அட்டெம்ப்ட் பண்ணுறப்போ இது வந்து ஒரு ஃபெயிலியராக மாறுது. அதாவது இந்த ஃபெயிலியர் அனாலிசிஸில் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் கிளிச்சினால ஆன ஒரு ப்ராப்ளம். ஸோ இந்த சின்ன ப்ராப்ளம் தான் இப்போ தான் Chandrayaan-2 மிகப்பெரிய ஃபெயிலியர். Chandrayaan-3. Chandrayaan-3 is a follow-on mission to Chandrayaan-2 to demonstrate end-to-end capability of safe landing and removal around the lunar surface. It consists of lander and rover configuration. ஸோ இந்த Chandrayaan-3 வந்து Chandrayaan-2க்கு வந்து ஒரு ஃபாலோவன் மிஷன் மாதிரி இருந்தது. ஏன்னா Chandrayaan-2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெயிலியர் மிஷன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து மறுபடியும் ஒரு ஃபாலோவன் மிஷன் மாதிரி கன்வெர்ட் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா அது வந்து ஈஸியாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது ட்ரை பண்ணுறாங்க இஸ்ரோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா டெமான்ஸ்ட்ரேட் end-to-end capability in safe landing and roving on the lunar surface. ஸோ அதாவது சேஃப் லேண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா end-to-end capabilityயும் லூனார் சர்ஃபேஸில் வந்து ரோவ் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மெயின் மிஷினே. அதாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டர் கான்ஃபிகரேஷனும் ரோவர் கான்ஃபிகரேஷனும் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அதாவது என்னென்னா ப்ரொபல்ஷன் மாடல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொபல்ஷன் மாடல் வந்து லேண்டரையும் ரோவரையும் 100 கிலோமீட்டருக்கு லூனார் ஆர்பிட்க்கு எடுத்துகிட்டு போவோம். ஸோ அந்த ப்ரொபல்ஷன் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெக்ட்ரோ போலாமெட்ரி ஹேபிட்டபிள் பிளானட் எர்த், அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக சொல்லணும்னா ஷேப் இந்த பேலோட வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கு. ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பெக்ட்ரல் அண்ட் போலாரிமெட்ரிக் மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஏர்த்லேருந்து லூனார் சர்பிட்க்கும் மெஷர் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த லேண்டரில் இருக்கிற பேலோட்ஸ் என்ன, அதாவது பேலோட்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற சயின்டிஃபிக் டிவைசஸாக இருக்கட்டும், என்னெல்லாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிருக்கட்டும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேலோட்ஸ் சொல்லுவாங்க. இப்போ Chandrayaan-3 சந்திரா சர்ஃபேஸ் தெர்மோஃபிசிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் சாஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி அண்ட் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு பேலோட பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா CHA-STE, அதாவது இந்த இடத்துல CHA அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டரையும் STE வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் லூனார் சீஸ்மிக் ஆக்டிவிட்டி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சீஸ்மிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே இருக்கும், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சீஸ்மிசிட்டி இருக்கும். அது மூலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்குவிக்கில் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி சீஸ்மிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த லேண்டிங் சைடை சுற்றி என்ன எப்படி இருக்குங்கிறத மெஷர் பண்ணுறது தான் இதை வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ILSA. அது எதுக்குன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் லூனார் சீஸ்மிக் ஆக்டிவிட்டி ILSA ILSA. இப்போ லாங்குவேஜ் ப்ராப் அதாவது LP இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த பிளாஸ்மா டென்சிட்டியும் அதோட வேரியேஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் பண்ணுறதுக்காக. Chandrayaan-3 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டர் மாடல் இருக்குது LM, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொபல்ஷன் மாடல் இருக்குது PM. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட மெயின் அப்ஜெக்டிவ் நியூ டெக்னாலஜி ரெக்வயர் ஃபார் இன்டர்பிளானட்டரி மிஷன். ஸோ இன்டர்பிளானட்டரி மிஷன்ஸுக்காக டெமான்ஸ்ட்ரேட்டிங் நியூ டெக்னாலஜிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அப்ஜெக்டிவ். இந்த லேண்டர் வில் ஹாவ் அ சாஃப்ட் capability to soft land at a specified lunar site and deploy the rover which carry out in situ chemical analysis of lunar surface during the course of its mobility. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேண்டர் வந்து ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது, அதாவது சாஃப்ட் லேண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது. அது மூலியம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபைடான லூனார் சைட்டில் வந்து அதை வந்து சாஃப்ட் லேண்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோவரில் வந்து இன்சிட்டு கெமிக்கல் அனாலிசிஸ் வந்து அந்த லூனார் சர்ஃபேஸ் பண்ணுறதுக்காக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேண்டர் அப்புறம் அந்த ரோவர் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் பேலோடு இருக்குது. அது அந்த சயின்டிஃபிக் பேலோடு மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து அந்த லூனார் சர்ஃபேஸில் செய்யுது. The main function of PM is to carry out the LM from launch vehicle injection till final lunar 100 km circular polar orbit and separate the LM from PM.
அதாவது இந்த பிஎம் ப்ரொபல்ஷன் மாடலோட வேலை என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்த லேண்டிங் மாடலில் வந்து லான்ச் வெஹிக்கல் இன்ஜெக்ஷனில் எந்த செப்பரேட் பண்ணி 100 கிலோமீட்டர் சர்க்குலர் போலார் ஆர்பிட் வரைக்கும் செப்பரேட் பண்ணி கூட்டு போகிறது தான் இதோட வேலை. The launch is scheduled for July 14, 2023 at 14:35 hours IST from the second launch pad STSC Shore Sriharikota. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 14 அப்போ 2023 14:35 ஹவர்ஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லான்ச் பேடில் STSC ஷார் அதாவது ஸ்ரீஹரிகோட்டாவில் சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டரில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. The launch rehearsal simulating the entire launch preparation process lasting 24 hours has been concluded. LVM-3 M4 vehicle successfully launched Chandrayaan-3 into orbit. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த LVM M4 நம்ம முன்னாடி பார்த்தோம் GSLV MK3 அதாவது ஜியோ சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல். அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ LVM-3 M4னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா Chandrayaan-3 வந்து அதோட ஆர்பிட்டில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி லேண்ட் பண்ணிடுது. The mission objectives of Chandrayaan-3 are to demonstrate safe and soft landing on lunar surface. ஸோ இந்த மிஷனோட அப்ஜெக்டிவ்ஸில் என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் அண்ட் சாஃப்ட் லேண்டிங் வந்து லூனார் சர்ஃபேஸில் செய்யணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணில் வந்து அந்த ரோவர் வந்து ரோவ் பண்ணணும் அண்ட் கண்டக்ட் இன்சிட்டு சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா இன்சிட்டு சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்னா லேண்டர் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுது, அதுக்குள்ளேருந்து வர்ற அந்த ரோவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து மூவ் ஆகி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் செய்யும். ஆனால் லேண்டரை பார்த்தீங்கன்னா சுற்றி அதே இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் வேறு செய்யும். இப்போது Chandrayaan-3 intends to conduct in situ experiments on the surface and environment on the moon at the landing site, thermophysical properties, plasma environment, seismicity and elemental composition of the moon. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த நான் சொன்ன மாதிரி அந்த தெர்மோஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், பிளாஸ்மா என்விரான்மெண்ட், சீஸ்மிசிட்டி, எலமெண்டல் காம்போசிஷன் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செக் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் லைஃப் அதாவது ஒன் லூனார் டே தான். அதாவது லூனார் டேனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தில் 14 நாள்னா லூனார் டேல ஒரே ஒரு நாள். ஸோ ஒன் லூனார் டேவா 14 நாள்னு சொல்கிறாங்க. சயின்ஸ் பேலோட்ஸ் லேண்டர் ரேடியோ அனாட்டமி ஆஃப் மூன் பவுண்ட் ஹைப்பர் சென்சிட்டிவ் அயோனோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர், அதாவது இதை வந்து ஷார்ட்டாக ரம்பான்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சந்திரா சர்ஃபேஸ் தெர்மோஃபிசிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் சாஸ்ட் instrument for lunar seismic activity ILSA, laser reflector array LRA rover, alpha particle X-ray spectrometer app, laser induced breakdown spectrosphere LIBS propulsion model, spectropolarimetry of habitable planet Earth shape. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அதாவது சாஸ்டாக இருக்கட்டும், இல்சாவாக இருக்கட்டும், அப்புறம் ஷேப்பாக இருக்கட்டும். இப்போ ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா LRA புதுசாக ஒன்று யூஸ் பண்ணுறாங்க, APXS வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் LIBS இது வந்து ப்ரொபல்ஷன் மாடல் இருக்குது, அதையும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. 2 மாடல் கான்ஃபிகரேஷன். Propulsion model carries lander from launch injection to lunar orbit. Lander module rover is accommodated inside the lander. ஸோ இந்த ப்ரொபல்ஷன் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டரை வந்து லான்ச் இன்ஜெக்ஷன்லேருந்து லூனார் ஆர்பிட் வரைக்கும் எடுத்துகிட்டு போவோம். இந்த லேண்டர் மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா ரோவரை வந்து அழகாக அந்த லேண்டர் மூலிமா அந்த லூனார் சர்ஃபேஸில் வந்துட்டு இறக்குது. இப்போது மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபல்ஷன் மாடல் வந்து 2148 kg. அதாவது லேண்டர் மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா 1752 kg இன்க்ளூடிங் ரோவர் ஆஃப் 26 kg. ஸோ இது எல்லாத்தையும் டோட்டலி பார்க்குறப்போ 3900 kg, அதாவது மோரலஸ் 4 டன். இப்போ பவர் ஜென்ரேஷன். ப்ரொபல்ஷன் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 758 வாட், லேண்டர் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 738 வாட்ஸ் வேஸ் வித் பயாஸ், ரோவர் 50 வாட்ஸ். கம்யூனிகேஷன் ப்ரொபல்ஷன் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா IDSN மூலயமா கம்யூனிகேட் பண்ணுது. லேண்டர் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா IDSN அண்ட் ரோவர். Chandrayaan-2 orbiter is also planned for contingency link. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா Chandrayaan-2 ஆர்பிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே அந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ அந்த ஆர்பிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கான்டிஜென்சி லிங்க் மூலயமா வந்து ஆர்பிட்டர் வந்து பிளான் பண்ணலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ரோவர் கம்யூனிகேட்ஸ் ஒன்லி வித் லேண்டர். ஸோ லேண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரோவரோட கனெக்ட் பண்ணும். அப்புறம் லேண்டர் வந்து பார்த்தீங்கன்னா Chandrayaan-2 ஆர்பிட்டோட கனெக்ட் பண்ணும். அப்புறம் ப்ரொமோஷனல் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா IDSN-ஓட கனெக்ட் பண்ணணும், கம்யூனிகேட் பண்ணும். அந்த ரோவர் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டரோட மட்டும்தான் கம்யூனிகேட் பண்ணும். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரோவர் கண்டுபிடிச்சிருந்தா அது வந்து ஃபஸ்ட்டு லேண்டர் மாடிக்கு தான் சொல்லும்.
ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஐடிஎஸ்எல்லையோ ப்ரொபல்ஷன் மாடலுக்கு ஐடிஎஸ்எல்லேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபல்ஷன் மாடலுக்கும் இது போகும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திரயான் 3 பற்றி மோர் ஃபேக்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.